ஹலோ எவ்ரிஒன் வெல்கம். இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பார்க்க போறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கேட்க பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நம்புங்க, நம்ம இதை ரொம்ப ஈஸியா சூப்பரா புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின். உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் லிஸ்ட்டுக்கும் நம்ம படிக்க போற ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஏதோ சம்பந்தமே இல்லாம ரேண்டமா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா ஒரு சூப்பர் கூல் கனெக்ஷன் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம இந்த ஹோல் கான்செப்டை புரிஞ்சுக்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் ரிலேஷன்ஸ். ஸோ இதை நம்ம என்னன்னு அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கலாம். சோஷியல் மீடியா தான். நான் ப்ராமிஸ் பண்றேன், இப்படி பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. ஓகே, இப்ப 2 குரூப்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. மேத்ஸ்ல சொல்லணும்னா 2 செட்ஸ். செட் ஏவா உங்களுக்கு பிடிச்ச எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒன்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் செட் பி அவங்கள ஃபாலோ பண்ற எல்லாரும், அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். சோ இப்போ நம்ம கிட்ட 2 தனித்தனி குரூப்ஸ் இருக்கு. செட் ஏ கிரியேட்டர்ஸ் அண்ட் செட் பி ஃபாலோவர்ஸ். சிம்பிளா இருக்குல்ல? ஓகே, ரிலேஷன்ஸை டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் 11ல படிச்ச ஒரு சின்ன ஐடியாவை ரீகால் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஹோல் டாபிக்கோட ஃபவுண்டேஷன். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனா இனிமே வரப்போற எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதை நம்ம A cross Bன்னு எழுதுவோம். இதோட அஃபிஷியல் டெஃபினேஷன் என்னன்னா, the set of all possible ordered pairs from 2 sets. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பெரிய லிஸ்ட். செட் ஏல இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கும் செட் பில இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கும் நடுவில் இருக்க முடியற எல்லா பாசிபிள் ஃபாலோ கனெக்ஷன்ஸும் இந்த லிஸ்ட்ல இருக்கும். யார உண்மையா ஃபாலோ பண்றாங்கன்னு முக்கியம் அல்ல, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எல்லா தியரட்டிக்கல் பாசிபிலிட்டிஸும் லிஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்றது? ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, செட் ஏல இருந்து ஒரு கிரியேட்டரை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, அவங்கள செட் பில இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸ் கூடவும் பேர் பண்ணுங்க. ஒருத்தரை கூட விடக்கூடாது. ஸ்டெப் 3, இப்போ இதே ப்ராசஸை செட் ஏல இருக்கிற மற்ற எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்ககிட்ட எல்லா பாசிபிள் பேர்ஸும் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் எல்லா பாசிபிலிட்டிஸ் ஒரு லிஸ்ட்னு இப்போ நம்மளுக்கு புரியுது. அது நம்மள மெயின் கொஸ்டினுக்கு கொண்டு வருது. அப்போ ரிலேஷன்னா என்ன? மேத்ஸ்ல அதை வச்சு என்ன சொல்ல வராங்க? வாங்க பார்க்கலாம். ஆல்ரைட், இதோ வந்துடுச்சு அஃபிஷியல் டெஃபினிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். A relation R from a set A to a set B is a subset of the Cartesian product A cross B. இந்த ஸ்லைட்லயே ரொம்ப முக்கியமான வார்த்தை சப்செட். சப்செட்னா என்ன? ஒரு பெரிய கலெக்ஷன்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன பீஸ், அவ்வளவுதான். இந்த ஸ்லைட் அந்த ஐடியாவை பெர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த டேபிள பாருங்க. லெஃப்ட் சைட்ல ஆல் பாசிபிள் ஃபாலோஸ்னு இருக்கு. அதுதான் நம்ம பெரிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆனா ரைட் சைட்ல பாருங்க, யோர் ஆக்சுவல் ஃபாலோஸ் இருக்கு. இதுதான் நம்ம ரிலேஷன் ஆர். உண்மையாவே யாரை ஃபாலோ பண்றாங்களோ அந்த பெயர்ஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. ஸோ ரிலேஷனுங்கிறது அந்த டோட்டல் லிஸ்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் செலெக்ஷன் மட்டும்தான். அதனாலதான் நம்ம ரிலேஷனை கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட்னு சொல்றோம். மேத்ஸ்ல இதுக்கு ஒரு சிம்பிள் நோட்டேஷன் இருக்கு. ஒரு எலிமெண்ட் ஏ இன்னொரு எலிமெண்ட் பி கூட ரிலேட்டடா இருந்தா நம்ம அத A, B belongs to Rன்னு எழுதலாம். ஆர் இன்னும் சிம்பிளா A R Bனும் எழுதலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். A is related to B. நம்ம எக்ஸாம்பிள்ல சொன்னோம்னா creator 1 is related to friend 1. ஸோ ரிலேஷன்னா எல்லா பாசிபிலிட்டிஸோட ஒரு சப்செட்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரொம்ப ஸ்பெஷல், இன்னும் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்டிவான ஒரு டைப் ஆஃப் ரிலேஷனை பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ற அந்த ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ல ஒரே நேரத்துல 2 வேறு ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வச்சுக்க முடியுமா? ஆன்சர் ரொம்ப ஆப்வியஸ்ல முடியவே முடியாது. ஒரு ப்ரொஃபைலுக்கு ஒரே ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் தான் இருக்க முடியும். இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட கோல்டன் ரூல். எவ்ரி இன்புட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 1 அவுட்புட். நம்ம எக்ஸாம்பிள்ல இன்புட்டுங்கிறது உங்க ப்ரொஃபைல், அவுட்புட்டுங்கிறது உங்க ப்ரொஃபைல் பிக்சர். உங்ககிட்ட ஒரே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், 1 இன்புட், அண்ட் அதுக்கு ஒரே ஒரு பிக்சர் தான் இருக்க முடியும், எக்ஸாக்ட்லி 1 அவுட்புட். எந்த ரிலேஷன் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூலை ஃபாலோ பண்ணுதோ அது ஒரு ஃபங்க்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ், பட் நாட் ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஸ்பெஷல் 1 இன்புட் 1 அவுட்புட் ரூலை ஃபாலோ பண்ணி ஆகணும். எந்த ரிலேஷன்ஸ்லாம் இந்த ரூலை ஃபாலோ பண்ணதோ அதை மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்ல முடியும். அதுங்க ரிலேஷன்ஸுங்கிற பெரிய வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் கிளப் மாதிரி. ஆல் ரைட், டைம் ஃபார் த ஃபைனல் ஷோ டவுன். இங்க தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும்.
ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் கரெக்டா என்னதான் டிஃபரன்ஸ்? வாங்க இந்த டிஃபரன்ஸை இப்போ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் லாக் பண்ணிடலாம். இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியரா ஆக்கிடும். ஒரு ரிலேஷன்ல ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸே கிடையாது. அது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஒரு இன்புட் நிறைய அவுட்புட்ஸ் கூட ரிலேட் ஆகலாம். எப்படி நீங்க ஒரு இன்புட் 100 கணக்கான கிரியேட்டர்ஸை மினி அவுட்புட்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ அதே மாதிரி. ஆனா ஒரு ஃபங்க்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. ஒரே இன்புட் ஒரே ஒரு அவுட்புட் கூட மட்டும்தான் ரிலேட் ஆக முடியும். எப்படி உங்க ப்ரொஃபைல் 1 இன்புட் ஒரே ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் 1 அவுட்புட் மட்டும்தான் வச்சுக்க முடியுமோ அதே மாதிரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேஷனா ஃப்ளெக்சிபிள், ஃபங்க்ஷனா ஸ்ட்ரிக்ட். ஓகே, வாங்க ஒரு குவிக் 30 செகண்ட் ரிகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், ரிலேஷன் என்கிறது 2 செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நடுவுல இருக்கிற எந்த ஒரு கனெக்ஷனும். கீ ஐடியா என்னன்னா, இது எல்லா பாசிபிலிட்டிஸோட ஒரு சப்செட். நம்ம அனாலஜி, நீங்க நிறைய கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணலாம். செகண்ட், ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. எவ்ரி இன்புட் மஸ்ட் ஹேவ் எக்ஸாக்ட்லி 1 அவுட்புட். நம்ம அனாலஜி, உங்களால ஒரே ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் தான் வச்சுக்க முடியும். அவ்வளவுதான். நீங்க இப்போ இந்த என்டையர் சாப்டரோட ஃபவுண்டேஷனை மாஸ்டர் பண்ணிட்டீங்க. கிரேட் ஜாப்! இனிமே வரப்போற எல்லா டாபிக்ஸும் இந்த ஐடியாஸ் மேல தான் பில்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க சூப்பரா ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல பண்ணீங்க. நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனரை சந்திக்கலாம்.